ஹாய் ஹலோ வெல்கம் டு நிவி கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பீஃப் பிரியாணி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிட்டு பின்னாடி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் வச்சோடனே பாத்திரம் காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு பிரியாணிக்கு தேவையானது ஃபஸ்ட்டு பட்டை, லவங்கம், சோம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை போட்டுக்கலாம். அப்புறமா பெரிய வெங்காயம் 2 எடுத்துருக்கேன், சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்கலாம். அப்புறமா பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், ஒரு 6லேருந்து 7. நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதங்கட்டும். அது வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கிளறிக்கலாம். அது கூடவே மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அப்புறமா கறி மசாலா போட்டுக்கலாம். அப்புறமா தேவைக்கிறப்ப உப்பு. அப்புறமா தக்காளி நல்லா அறுத்தி வச்சுருக்கேன், ஒரு 6 தக்காளிக்கு. அது கூடவே கொத்தமல்லி, புதினா போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கட்டும் நல்லா. இது கூட நான் பீஃப் ஒரு 2 விசில் வேக வச்சுட்டேன்னா அது போட்டுக்கலாம். அது போட்டுட்டு நல்லா கிளறிடலாம் மசாலாவில். இது கூடவே அந்த தண்ணி ஊற்றிடலாம், கறி வேக வச்சுருந்த தண்ணியை. அப்புறமா கொஞ்சம் நேரம் மூடிடலாம். அதுக்கப்புறமா தம்முக்காக அரிசி இது பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி காஞ்ச உடனே பட்டை, லவங்கம், புதினா, கொத்தமல்லி போட்டுக்கலாம். அது கூட ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா கொதி வரட்டும். அது கூடவே அரிசி போட்டுக்கலாம். அரிசி ஒன்றும் அதிகமாக வெந்த உடனே எடுத்துக்கலாம். லெமன் போட்டுக்கலாம். அதில் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறமா அந்த சாப்பாடு பார்த்து எடுத்து இதில் போட்டுக்கலாம். தம் கட்டுறதுக்கு சாப்பாடு தம் கட்டின உடனே இதுக்கு ஃபுட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் கொஞ்சம். அப்புறமா கொத்தமல்லி, புதினா போட்டு தம் கட்டிடலாம். நான் தண்ணி பற்றலை கொஞ்சம், அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். அரிசி 1/2 hour பிரியாணி தம் கட்டினோம்னா பிரியாணி ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.